வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பெயர்ச்சி பெற்று இதனால் வரையில் 3ஆம் இடத்தில் கும்ப ராசியில் இருந்த சனி பகவான் பெயர்ச்சி பெற்று அர்த்தாஷ்டம சனியாக அமரப்போகிறார். அர்த்தாஷ்டம சனி என்பது அஷ்டம சனியில் பாதி பலன்களை தர வேண்டும் என்பது ஜோதிட விதி. அர்த்தாஷ்டம சனி என்றாலே உடல் நலத்திலும் மனநலத்திலும் செய்யும் தொழிலிலும் வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கலில் பணம் கொடுப்பது இல்லை பெறுவது, இது அனைத்திலுமே ஒரு குளறுபடி நடக்கும். உடல் நலம் ஒரு நிலையில் இருக்காது. உடல் நலத்தில் பாதிப்புகள் வயதுக்கு தக்கவாறு வரும் பாதிப்புகள். ஒரு சிலருக்கு சிறு பிரச்சனைகளாக வந்து விலகிவிடும். ஒரு சிலருக்கு சின்ன பிரச்சனை தான், மருத்துவரை அணுகினால் இல்லைங்க இது ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் பிரச்சனையாக இருக்குது, இதை இப்படி செய்யலாம் அதை அப்படி செய்யலான்னு சொல்லுவாங்க. இதனால் வரைக்கும் நல்ல நிலையில் ஓடிக்கொண்டிருந்த வண்டி கூட திடீர்னு ரிப்பேர் ஆகும், அதிகப்படியான செலவுகளை வைக்கும். செய்யும் தொழிலில் நல்ல நிலையில் வருமானம் வந்து கொண்டிருந்த தொழில் கூட திடீரென்று வருமானம் குறைவதும் கடனாளிகளாக மாற்றுவதும் வருமானம் இல்லாத காரணத்தால் மற்றொரு வேலையை தேடச் சொல்லும். இது தனிப்பட்ட முறையில் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் பரவாயில்ல. அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் வேலை பளு அதிகரிக்கும். எது செய்தாலும் மேலதிகாரிகள் குற்றமும் குறையும் கண்டுபிடித்து உங்களை மன கஷ்டம் அடைகின்ற அளவிற்கு வார்த்தைகளை சொல்வார்கள். வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத சூழ்நிலையும், எவ்வளவு வேலை செய்தாலும் வேலையில் நல்ல பெயர் இல்லாத தன்மையும், உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற முடியாத சூழ்நிலையமாக இருப்பது தான் அர்த்தாஷ்டம சனி. இது அர்த்தாஷ்டம சனி வந்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த பலனைத்தான் தருவார். சரி, இன்னொரு விளக்கத்தையும் பார்த்துடலாம். சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பார். இப்போ சொல்லக்கூடிய பலனும் நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய பலனும் ஒரே நிலையில் இருக்கிறது என்றால் இதற்கு கிரகங்கள் மாற்றம் பெற்று அமருகின்ற காலத்தில் தருகின்ற பலன். ஒரு சிலருக்கு நான் சொல்கின்ற இந்த பலனாகப்பட்டது நடக்கலாம், நடக்காமல் கூட போகலாம். இதற்கு காரணம் அவங்களுக்கு கூட தனுசு ராசி தானே. இந்த நேரத்தில் வீடை கட்டுறாங்க, வண்டி வாகனத்தை வாங்குறாங்க, உடம்பு நல்லா தான் இருக்குது, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, பிரச்சனையே இல்லாமல் நல்ல நிலையில் வாழுறாங்களே என்கின்ற கேள்வி தனுசு ராசியில் ஒரு சிலருக்கு இருக்கலாம். இதற்கு காரணம் உங்களுடைய மற்றவர்களுடைய ராசிகளில் சொந்த ஜாதகங்களில் நடக்கக்கூடிய தசாவாகத்தான் இருக்குமே தவிர அர்த்தாஷ்டம சனியாக வந்துவிட்டால் பிறந்த குழந்தை முதல் கொண்டிருந்து வயதானவர்கள் வரையில் ஒரே பலன்களாக இருக்காது.
ஏன்னா சனி பகவான் எப்பொழுதுமே உங்களை ஓட விட்டு, ஆட விட்டு, அசைய விட்டு, அதற்கு பிறகு உங்களுக்கு எந்தெந்த இடத்தில் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும், எந்த நிலையில் பாதகத்தை செய்தால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள், கஷ்டப்படுவீர்கள், கண்ணீர் வடிப்பீர்கள், எதையெல்லாம் வீணாக நீங்கள் அழிச்சிங்க, எதையெல்லாம் நீங்கள் தவறாக நினச்சிங்க, எப்படியெல்லாம் நீங்கள் வழியில் சென்று உங்களுடைய வாழ்க்கையில் தவறுகளை செய்தீர்கள் என்பதை ஒரு கணக்கிட்டு வைத்து கொண்டிருப்பார். அந்த கணக்கை பிசிறு தட்டாமல் அனைத்து வகையான தண்டனைகளையும் கொடுப்பார். ஒரு சில தனுசு ராசிக்காரங்க, நான் தவறே செய்யலை, நான் தப்பே செய்யலை, எனக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இது தண்டனை இல்லை, அனுபவம். என்ன அனுபவம்? அனுபவம் என்றால் உறவுகளாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் முதலில் உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற அனுபவ பாடம். அது மட்டுமில்லை, நிறைய சம்பாதிச்சு மற்றவங்களுக்காக செலவு செய்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள தவறவிட்டது எவ்வளவு பெரிய தப்பு என்பதை உணர்த்துவார். இதுதான் சனி பகவான் செய்வாரே தவிர, ஒருவேளை உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பாதக தசாவாக இருந்தால், படுபாதக தசாவாக இருந்தால், அது என்ன பாதகம்? படுபாதகம். பாதகம் என்பது கிரகங்கள் சொந்த ஜாதகத்தில் ஒரு நிலைக்கு மேற்பட்டு பாதகமான இடத்தில் அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் அதிகமான கஷ்டங்களாக இருக்கும். அதுதான் 6-8 அமர்ந்த கிரகங்கள் தருகின்ற தசா, நடக்கின்ற தசா. நீசம் பகை பெற்று உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா. 6-8 நீச பகை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் ஜோதிடர் இருக்கிறது, அவங்ககிட்ட தான் போய் கேட்க முடியும். இப்போது 6-8 அமர்ந்த கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும், ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருந்தாலும், சனி பகவான் கெட்ட இடத்திற்கு வந்துவிட்டால் அவர்கள் தருகின்ற நற்பலன்களை கூட பாதக பலன்களாக மாற்றி விடுவார். ஒருவேளை ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்த கிரகங்கள் நட்பு சமமாக இருந்தால் பெருசா பாதகம் இருக்காது. நம் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்துமே கர்மாவின் பயனை பொருத்தியே நடந்து கொண்டிருக்கும். முன்வினை, முன்பலன், இதுக்கு முன்னாடி செய்தது எதுவாக இருந்தாலும் அதற்கு தக்கவாறு பலன்களை கொடுத்து விடுவார். நல்லதாக இருந்தால் உங்களுக்கு அனுபவ பாடத்தை நடத்துவார். கெட்டது செய்திருந்தால் 4 பேருக்கு முன்னாடி தலைகுனிவையும், தாங்க முடியாத நோயின் பாதிப்புகளையும், பொருள் இழப்புகளையும், உறவு சிக்கல்களையும் கொடுத்து மன நிம்மதியில்லாத மனிதனாகவும், மன கஷ்டங்களுடன் அலைகின்ற மனிதர்களாகவும் மாற்றி விடுவார். இவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அர்த்தாஷ்டம சனி வந்தால். அஷ்டம சனிக்கு சொல்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. தசா சரி இல்லாதவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு புரியும். தசா நல்லா இருக்கிறவங்களுக்கு பெருசாக பாதகம் இருக்காது. ஆனால் பாதகமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. சரி, சனி பகவானின் ஸ்தான பலமும் அவருடைய பார்வை பலமும் பார்க்கலாம். இப்போது நீங்கள் தனுசு ராசி, உங்களுக்கு 4ஆம் ராசி மீன ராசி. இரண்டுமே குருவின் வீடு என்பதினால் பணத்தால் பிரச்சனை, பணத்துக்காக பிரச்சனை, பணத்துக்காக மட்டும்தான் பிரச்சனை என்பது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும். நான் சொல்கிறது அப்படியே நடக்கணும்னு கிடையாது, நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருக்கலாம், நீங்கள் கொடுத்ததாக இருக்கலாம், இல்லை கேட்டதாக இருக்கலாம், இல்லை
செய்கிற தொழிலில் வருமானம் வரக்கூடியதாக இருக்கலாம், இல்லை நம்பி முதலீடு போட்டது வராமல் அது தடுமாற்றமாகவும் தடையாகவும் இருக்கலாம். இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி, சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து அவருடைய 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பார். ரிஷபராசி என்பது சுக்கிரனின் வீடு. உங்களுக்கு 6ஆம் ராசி நோய், கடன், பகை, எதிர்ப்பு, இது 4இல் 1ஆவது சந்தித்தே ஆக வேண்டும். தசாசரி இல்லாதவங்க 4ஐயும் சந்திக்கணும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. தசா நல்லா இருந்தால் நான் சொல்வது பெரிதாக பாதகத்தை தராது. அடுத்ததாக சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறார். மீன ராசியில் இருந்து கொண்டு அவருடைய 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் பார்வை. அது 10ஆம் ராசி, அதுதான் தொழில். தொழிலில் வருமானம் குறையும், நன்மைகள் தடைபட்டு போகும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி வந்து நடக்காமல் தடைப்படுவதும், மற்றவர்களால் சொல்லப்பட்டு பேசப்பட்டு அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வழிகளை அவர்களுக்கு உருவாக்குவார். சுப நிகழ்ச்சி மட்டுமல்ல, வியாபாரத்தையும் சரி தொழிலையும் சரி, நீங்கள் செய்கிற அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் கூட காசு பணம் வரும். உங்களை சக்கையை போல புழிஞ்சி அதுக்கு பிறகு தான் அந்த காசு பணத்தை கொடுப்பாங்க. வருமானம் என்பது வந்தாலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் பற்றாக்குறையாகத்தான் இருக்கும். இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிற சனி பகவான் அவருடைய ஸ்தான பலத்திலிருந்து பார்வை பலத்திற்கு இந்த பலன்கள் பொருந்தும். அடுத்ததாக சனி பகவான் இருப்பதும் மீன ராசியில். அவருடைய 3ஆம் பார்வையாக 10ஆம் பார்வை, அதுதான் தனுசு ராசியின் மீது பதியும். செய்யாத குற்றத்துக்கு இல்லை துணிஞ்சு செய்த தவறுகளுக்கு, அறியாமல் செய்த தவறோ தப்போ எதுவாக இருந்தாலும் இப்பொழுது உங்களை மாட்டிக்கொள்ள வைக்கும், இல்லை நீங்களாகவே மாட்டிக்குவீங்க. தனுசு ராசிக்கு தான் எப்போவுமே வாய் துடுக்கு அதிகமாச்சே. நீங்கள் பேசி ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உருவாக்கிடுவீங்க. நீங்கள் பேசி இந்த பிரச்சனையே இல்லாமல் இந்த விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா அதை கச்சிதமாக முடிக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. வாக்கு வன்மை உள்ள ராசி. ஆனால் சனி பகவான் அர்த்தஷ்டம சனியாக வரும்போது வாக்கு வன்மையெல்லாம் வேலை செய்யாது. பேசினாலும் குற்றம், நீங்கள் பேசாமல் இருந்தாலும் குற்றம், நீங்கள் வேலை செய்தாலும் குற்றம், நீங்கள் வேலை செய்யாமல் இருந்தாலும் குற்றம். உங்களுக்கு நன்மைகளாகவே நீங்கள் செய்து வந்தாலும் அது மற்றவர்கள் கண்களுக்கு குற்றமாகவும் குறையாகவும் தெரியும். இவ்வளோ பிரச்சனை வரும்போது ஏன் உடம்பு சரியில்லாதாக இருக்கும்? உடல் நலம் சரியில்லாதாகும், மனநலம் சரியில்லாதாகும், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், உங்களுடைய உடல் நலம், தாய் வழி உறவு, இல்லை தாயால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இப்போது இவ்வளவு நாளாக உங்களுக்காக பணிந்து பேசி கொண்டிருந்த உங்களை பெற்ற தாய் கூட உங்கள் மீது கோபம் கொள்ளலாம், உங்கள் மீது வெறுப்பை காட்டலாம். இப்படி உங்களுக்கு சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவர்களால் கொடுக்கலாம். வண்டியில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, உடல் நலத்தில் பிரச்சனை, இது அனைத்தையும் கொடுப்பார். சனி பகவான் 2.5 ஆண்டு காலமும் இதையே கொடுக்க மாட்டார். குரு மாற்றத்தால் அவ்வப்போது நன்மைகளும் நடக்கும். குரு நல்ல நிலையில் இருக்கும்போது சனியின் பாதக பலன்களை குறைத்து நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். குரு பகவானும் பாதகமாக இருந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை என்பது அதிகமாகத்தான் இருக்கும்.
மிக கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள். இதற்கு பரிகாரமாக 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால், 4ஆம் இடம் என்றது சுகஸ்தானம். இதற்கு சனி பகவானுக்கே உகந்த நாள் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வந்து உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய குறைகளையும் சொல்லி வணங்கி வந்தால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.